அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ பேச போகிறேன் என்ன நம்ம எலெக்ஷன் டைமில் தினமலரும் சாணக்கியா சேனலும் எலெக்ஷன் சர்வே ஒன்று எடுத்ததில் அவங்க ஒரு அறிவிப்பு தெரிவித்தாங்க. திமுக ஆட்சி எப்படி இருக்குது, அது சூப்பர்னு சொன்னது 20%. பரவாயில்ல, நல்லா தான்ப்பா பண்ணான், ஏதோ பண்ணிகிட்ருக்கான், பரவாயில்லன்னு சொன்னது 39%. ரொம்ப மோசம்னு சொன்னது 41%. இப்போது ஸ்டாலினோட ஸ்பீச் எப்படி இருக்குது, அவனோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கேட்கும்போது சூப்பர்னு சொன்னது 23%. புரிஞ்சுக்கணும், மோசம்னு சொன்னது 33%. பரவாயில்லப்பா ஏதோ பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னது 43%. ட்விஸ்ட் அடுத்தா தான் இருக்குது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது திமுக ஆட்சியில் நீ கேட்கும்போது சூப்பர்னு சொன்னது என்னென்னா, 2 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு கலவை வரைக்கும் எவனுமே விட்டு வைக்க மாட்டேங்க, எந்த ஒரு பெண்ணுக்கும் பாதுகாப்பு இல்லை, இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சூப்பர்னு சொல்லும்போது 9%. நம்ம தமிழ்நாட்டில் பரவாயில்லன்னு சொன்னது 32%. டேய் ரொம்ப மோசம்டா, இதெல்லாம் ஒரு ஆட்சியா, இப்படி ஒரு சட்டம் ஒழுங்கு இருக்கானே, மோசம்னு சொன்னது 59%. இந்த திமுக ஆட்சியில் யாருக்கும் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. பெண்களுக்காக வன்கொடுமை தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரி கிடையாது. போலீஸு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல. இந்த ஆட்சி மாறணும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா டிஎம்கே வேண்டாம், டிவிகே. அண்ணன் உங்களுக்கு நல்லது பண்ணுவார், விஜய் அண்ணன் நல்லது பண்ணுவார், விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, டிஎம்கே அழிப்போம், அது ஒரு தீய சக்தி.